சத்தம் ஹல்லேலூயா சத்தம் பார்த்தா ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை மையப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் வந்து கூடி நிற்கிறோம். நாங்கள் பாட்டுகள் படினோம். தேவனை மையப்படுத்துகிற ஸ்தானத்தில் அதை இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற இந்த வேலை உங்கள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேலை நாங்கள் துதிகள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணின தேவன், எங்கள் மத்தியிலே எங்களோடு உறவாடின தேவனை நாங்கள் நன்றி சொல்வர்களாக காணணும். ஏன்னா எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் அவர் வாசம் பண்ற தேவனாக இருக்கிற அவரை நாங்கள் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக காணப்படுற வேளையில ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிற இந்த வேளையில நாங்கள் விண்ணப்ப வேலை ஒரு சில விண்ணப்பங்களை நாங்கள் எடுக்க போறோம். கர்த்தர் இந்த விண்ணப்பங்களை கேட்டு அங்கீகரிக்கும்படியாக ஒவ்வொரு விண்ணப்பங்களை நாங்கள் ஆவியோடு உண்மையோடு நாங்கள் எடுக்கிற வேளையில கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். எங்களுடைய இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒவ்வொரு ஆசியா நாடு, மத்திய கிழக்கு நாடுகள், ஒவ்வொரு நாடுகளையும் கர்த்தருடைய கரங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, கர்த்தர் விடுவிக்கும்படியா, இந்த யுத்தம் நடக்கிற நாடுகளை கர்த்தர் சமாதானம் உண்டுபடியா, யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ராஜாக்கள் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் தேவதயவு உண்டாகும்படியாக சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரிப்போமாக. கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனை துதிங்கள். ஆவியானவரை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே இந்த யூரோப் தேசங்களை ஆண்டவருடைய அன்பின் கரங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசியா நாடுகளை, மத்திய கிழக்கு நாடுகளை, ஆப்பிரிக்கா கண்டங்களை ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபம் ஆண்டவரே. ஐயா கண்டங்களை ஆண்டவருடைய கரங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஐயா மெய்யான விடுதலை நீ கொடுத்தால் அது வரும். ஆண்டவரே நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்களாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த தேசங்களை விடுவிக்கும்படியாக ஜெபம் பண்றோம். விசேஷமாக கர்த்தாவே இந்த தேசங்களை காக்கிற காவலர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஐயா ராஜாக்கள் அதிகாரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபம் பண்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஐயா உங்களுடைய வல்லக்கரம் தாங்கி நடத்தும்படியாக ஜெபம் பண்றோம் கர்த்தாவே. மெய்யான விடுதலை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே விசேஷமா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும். இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஐயா நீங்க சமாதானத்தை உண்டு பண்ற தேவம். ஆண்டவரே ஐயா அங்க இருக்கிற ஆண்டவரே யூத மக்கள் ஆண்டவரே முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும். ஆண்டவரே நீங்க வருகையை காலங்களா இருக்கிறபடியா அந்த காலங்களை மனம் திரும்பத்தக்க உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்றோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஐயா ஒவ்வொரு கண்ணங்களை உங்களுடைய கரங்களுக்கு நான் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்றோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொள்வோம். சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, சபைகளுக்கு ஒரு அன்பு அந்யோன்யம் ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்கும்படியாக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். எல்லாம் இருந்து நாங்கள் அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். இந்த சபைகளை கர்த்தர் ஆளுகை செய்ய முடியாது. சபைகள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, சபைகளில் ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாது. ஏன்னா சபைகளை பார்ப்பீங்களா, நான் போய் சபையில் ஒரு ஒருமனப்பாடு, அன்பு, ஐக்கியம், அந்யோன்யம் உண்டாகணும். ஏன்னா சபைகள் தேவன் ஒன்று சபைகள் தேவன் தான் கட்டுறார், தேவன் தான் ஆளுகை செய்கிறார். சபையிலே வேற வேற பேர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் நடத்தினாலும்
நாங்கள் போகிற ஒரு இடம் தான். அந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அநியமனையா இருக்கிறவர்களை கத்துறது இந்த சபைகளுக்காக நான் ஒருமனப்பட்டு ஜோமனம். இந்த தேசங்கள் இருக்கிற இந்த யூரோப்பு தேசம் இருக்கிற ஆசியான மத்திய கிழக்கு நாடுகள் சபைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி இந்த நாங்கள் யாவரும் சபையால சேர்ந்து நான் ஜோமனும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே திருச்சபைகளை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே இந்த நாளை கர்த்தாவே ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் ஐயா ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக உம்மாலே ஆகும் ஆண்டவரே, உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே என் சபையை நான் கட்டுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் ஐயா நீர் ஆண்டவரே இருந்து நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே, ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தா ஆளுகை செய்யும். சபையத்திற்கு ஐயா ஒவ்வொரு தேவ தாசர்களையும் ஐயா என்று எடுத்து பயன்படுத்தும்படியாக சோமன் கர்த்தாவே ஐயா சபைகளுக்கு விரோதமான மனுஷ சக்திகள் ஐயா எடுபடும்படியாக சோமன்றமாட்டவரே சபைகளையா ஐக்கியப்படணும், ஒருமனப்படணும். உங்களுடைய வெறுகையிலையா எல்லா சபையும் எடுத்துக்கொள்ளத்தக்கான நல்ல மனமாற்றி சபைகளாக ஒவ்வொரு சபைகளை நீங்கள் மாற்றும்படியாக சோமன்றே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக சோமன்ற கர்த்தாவே. அப்படியே இந்த வீடில் நாங்கள் சோமணி கொள்வோம். இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் வந்தவைகள் வந்த வண்ணம் போகாதபடி பிரதான சமாதானத்தோடு பெரிதான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல வேண்டும். இந்த இடத்தில் ஆண்டவரே வந்தது நன்மையை கண்டோம் என்று சொல்லத்தக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாகவும் மற்றும் இந்த நாளில் இந்த வார பட்டணத்தில் எங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கிற திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் சபைகளை பெருகத்தக்க உதவி செய்யும்படியாக சொல்லியும் இந்த சபையை தங்கள் ஒவ்வொரு தேவதாசுகளை கர்த்தர் வழிநடத்தி கொள்ளும்படியாக சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து பாஸ்டர் ஜெபம் நாங்கள் யாரும் ஜெபத்திலே காணப்படுவோம். சோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே சுவாமி, இந்த அருமையான இந்த வேளை இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோமையா. உம்முடைய அன்பு குமாரனும் எங்களுடைய அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும்படி தாய் நாங்கள் ஜெபிக்கிறோமையா. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைய நாளிலே கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி ஆண்டவரே சுவாமியுடைய வார்த்தை கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற தேவ ஊழியக்காரனுக்காய் நாங்கள்